அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம். இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது, நம்ம இந்திய பொருளாதாரத்துல வந்து பார்த்தா, விவசாயம் அப்படின்ற தலைப்பு வந்து பார்த்தோம்னா வர இருக்கிறப்ப, அதே மாரி அடுத்து பேச போற பாயிண்ட் எல்லாமே மெயின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட்ல வந்து பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிறப்ப வந்து, இன்னைக்கு இந்தியா வந்து பார்த்தா உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சுட்டு, அதே மாரி வந்து பார்த்தா மற்ற நாடுகளுக்கு வந்து பார்த்தா நம்ம ஏற்றுமதி வந்து பார்த்தா ஜாஸ்தியா செய்றோம். ஆனா அதே மாரி நம்ம இந்தியா வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து பார்த்தா, அமெரிக்கா கிட்ட ஒரு அக்ரீமெண்ட் போட்டு நெறைய கோதுமை அந்த மாரி சில தானியங்கள வந்து பார்த்தா, நம்ம வந்து பார்த்தா இறக்குமதி செஞ்சு இருக்கிறப்ப, அத பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல குடுத்திருப்பாங்க. பிஎல் 480 அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு சட்டம் இருக்கு. அதாவது வந்து பார்த்தா பப்ளிக் லா 480. இது வந்து பார்த்தா அமெரிக்காவோட சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில அமெரிக்கா வந்து பார்த்தா நெறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தா ஃபுட் எய்ட் அதாவது உணவு உதவி வந்து பார்த்தா செஞ்சாங்க. இந்தியாவும் இந்த உதவிய வந்து பார்த்தா 1950கள் முக்கியமா 54க்கு அப்புறம் வந்து பார்த்தா காலகட்டத்தில வந்து பார்த்தா இந்தியா வந்து பார்த்தா வாங்குனாங்க இருக்கிறப்ப. ஏன்னா இந்தியால வந்து பார்த்தா உணவு பற்றாக்குறை நிலவுச்சு இருக்கிறப்போ. முக்கியமா நெறைய வறட்சிகள் காரணமாவும், நெறைய பஞ்சங்கள் காரணமாவும் இந்த மாரி உணவு பற்றாக்குறை நிலவுச்சு. அதனால நம்ம இந்த அக்ரீமெண்ட் அடிப்படையில பிஎல் 480 அடிப்படையில வந்து பார்த்தா அமெரிக்காட்ட இருந்து நம்ம இறக்குமதி வந்து பார்த்தா செஞ்சோம். இத தேர்வு நோக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா ஒரு சட்டம் படிப்போம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னு ஒரு சட்டமும் படிப்போம். அது நம்ம நாட்டுல வந்து பார்த்தா ஏற்றப்பட்டுச்சு. 1955ல வந்து பார்த்தா ஏற்றப்பட்டுச்சு. நன்றி.